ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் வாழைக்காய் வறுவல். அதுக்கு முதல்ல சில வாழைக்காவை எடுத்து அது நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை அதில் சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பும் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே அதை இறக்கி வச்சுருங்க, இல்லைன்னா அது ஓவர் குக் ஆகிடும். அதனால் அது உடஞ்சி போகவும் சான்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் வாழைக்காய் வறுவல் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் ரெட் டாட் கொடுங்க. இப்போது அது கொதித்து வந்தோடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கணும். இப்போ அதில் 3 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே காயிலேயே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். உப்பும் தேவையான அளவு சேர்த்தா போதும், ஏன்னா ஏற்கனவே நம்ம அதில் போட்டு வச்சுருக்கிறதுனால. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே புளி தண்ணியை கரைச்சி வச்சுருந்தோம், அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காவை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை அதில் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிங்கன்னா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்த வாழைக்காவை அதில் சேர்த்து நல்லா 2 சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அதை இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடாக நல்லா வெந்துட்ட வேகிற மாதிரி எடுத்துக்கோங்க. சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.